தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மதுரையின் மகா சம்பவம் பார்க்க போறோம். உலக நாயகனுடைய அரிய பேப்பர் கட்டிங்ஸ், மதுரையில ஓடின படங்களுடைய பேப்பர் கட்டிங்ஸை பார்க்க போறோம். புன்னகை மன்னன், காக்கி சட்டை, நாள் முடியும் தம், உயர்ந்த உள்ளம், சட்டம், படங்களின் வெள்ளி விழா மற்றும் 100 நாள் பேப்பர் கட்டிங். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். மதுரையை நோக்கி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாதம் பிளான் இன்றைக்கி தான் வந்து நடந்தது. நேரம் கூடி வந்து விட்டது. நேரம் கூடி வந்ததுனால நாங்களும் கூடி வந்துட்டோம். சென்னை டு மதுரை வந்து போயிட்டுருக்கோம். வந்து மதுரையில் வந்து நம்ம ரேர் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மதுரையை நோக்கி போயிட்டுருக்கோம். உலகநாயகனும் உதயபாரதியும்காக, உதயபாரதியும் சோனியா ஜெனிஃபரும். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. மாட்டுத்தாவணியிலேருந்து இறங்கி சொட்டை தட்டி போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்த பயணம் ஒரு புனித பயணமாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாட்டுத்தாவணியிலேருந்து நாம் இப்போ நம்ம கார்த்திகேயனை பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்களை ஆட்டோ செல்வம் அப்படின்னு ஒருத்தர் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனார். அவர் ஒரு கமல் வெறிய ஒரு டீயும் வடையை வாங்கி கொடுத்துட்டு தான் எங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா அவர் எங்களை கூப்பிட்டு போனார். போயிட்டு போகிற வழியெல்லாம் ஒரே பசுமையாக இருந்தது. அருமையான கோயில். 1960, 70, 80ஸ்க்கு போன மாதிரி ஒரு பயங்கரமான லொக்கேஷன். பார்க்கும்போது அப்படியே ஒரு பூரிப்பாக இருந்துச்சு, ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. சொட்டத்தட்டி அப்படிங்கிற ஊருக்கு நாங்கள் வந்து போய் சேர்ந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சாரோடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது மதுரைக்காரங்க வந்து மனசளவில் வந்து பெரியவங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்களை வந்து கமல் செல்வம் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவரை பற்றின ஒரு ஸ்டோரியை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அவர் வந்து கார்த்திகேயன் சார் எங்களை வரவேற்று எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காரு. நாங்கள் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வந்து சம்பவத்துக்கு போக போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் சோனியா ஜெனிஃபர் ஃபுல்லாக வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மதுரை சம்பவம், இந்த மதுரை சாப்டர் வந்து ஒரு விளாக் மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா உலகநாயகனின் ஃபேன்ஸ் வந்து அவரை மாதிரியே வந்து உபசரிப்புலையும் பண்புலையும் வந்து தலை சிறந்து இருக்கிறாங்க. கார்த்திகேயன் சாரை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம்பவத்துக்கு போக போகிறோம். சம்பவத்தில் பார்க்கலாம். நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சம்பவத்தில் மீட் பண்ணுவோம். கார்த்திகேயன் சாருடைய தோப்புக்கு போக போகிறோம். மதுரை சம்பவத்துக்கு ஸ்பாட் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் அவருடைய தோப்பு. இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது என்னன்னா மதுரை சம்பவம் பார்க்க போறோம். மதுரையில ஓடின வெள்ளி விழா படங்கள் மற்றும் 100 நாள் படங்களை பார்க்க போறோம். இதுக்கு முழுக்க உறுதுணையா இருந்தது நம்ம கார்த்திகேயன் சார். அவரால் தான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து முழுமை பெறுது. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உலகநாயகனின் படங்கள் புன்னகை மன்னன், காக்கி சட்டை, உயர்ந்த உள்ளம், உன்னால் முடியும் தம்பி, சட்டம் போன்ற படங்கள், ஒரு கைதியின் டைரி, இன்னும் படங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். இதெல்லாம் மதுரையில மட்டுமே ஓடுன பயங்கரமான உலகநாயகனின் சரித்திர படங்கள். அந்த படங்களுடைய பேப்பர் கட்டிங்ஸ் வந்து ரொம்ப பேர்கிட்ட வந்து இல்லை, சொல்லப்போனா யார்கிட்டயுமே இல்லை அது ஆன்லைன்ல. ஆனா மதுரையில இந்த படங்கள் ஓடினதுக்கான சுவடுகள் வந்து நமக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு இது என்ன வேணும்? பேப்பர் கட்டிங் வேணும். அந்த பேப்பர் கட்டிங்கை கிட்டத்தட்ட 6 மாசமா தேடி கண்டுபிடிச்ச குழு தான் இங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து அந்த ரிசர்ச்ல ஈடுபட்டவங்க. நானும் வந்து ஃபோன் காலில் பார்த்து, வீடியோ காலில் பார்த்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரிஜினல் பேப்பர் கட்டிங்கோட உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ இதுக்கு முழு காரணமாக இருந்த கார்த்திகேயன் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், கார்த்திகேயன் சார் ஒரு 2-3 வார்த்தைகள் கமல் சாரை பற்றி பேசுங்க சார். எப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனார் அது? சார், அதாவது இன்ஸ்பயர் அப்படின்னாக்க ஒரு அப்சஷன் அப்படின்னு சொல்லலாம்.
நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்பே இருந்து இப்போ நான் வந்து 5th 6th படிக்கிறப்பே வந்து அது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல, அது கொஞ்சம் ஆத்மார்த்தமாக வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து கமல் ஃபேன்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து. இப்போ இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் டைம் தலைவருக்கு வந்து மன்றம் திறந்தது எங்கள் ஊரில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சொட்டத்தட்டி, அதுதான் எங்களோட ஊர். அந்த மன்றத்துக்கு வந்து என்னோடய பிரதர் தான் தலைவராக இருந்தாங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு நான் சொன்னாலும் மதுரை டிஸ்ட்ரிக் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த இங்கேருந்து. பட் எங்களுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வந்து மதுரை தான். எந்த படம் வந்தாலும், இப்போ நாங்கள் ரிலீஸ் படம் வந்தாலும் பார்க்குறதுக்கு மதுரைக்கு தான் போவோம். முன்னாடி வந்து நம்ம வந்து தலைவர் படம் அப்படின்னாலே வந்து மதுரையில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடனா தியேட்டர், அபிராமி தியேட்டர், அடுத்து வந்து அபிராமி தியேட்டர் சொல்லுவோம். அண்ட் தென் வந்து சினிப்பிரியா, அது ரொம்ப முக்கியம். சினிப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியா. அப்புறம் வந்து சென்ட்ரல். சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கமல் படத்தினால எனக்கு அப்சஷன் இருந்தனால கமலோட அந்த கட்டிங்ஸ், அவர் படம் முன்னாடி வந்து எப்படின்னா, இப்போ தான் அந்த பேப்பர்ஸ் இல்லாமல் போச்சு. தினத்தந்தி, தினகரன், அந்த படம் எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அது எல்லாமே அந்த பேப்பரில் மட்டும்தான் வரும். ஸோ அதேமாதிரி ஒரு படமும் அந்த எத்தனை ஓடிச்சு அந்த போஸ்டர்ஸோடு வர்ற பேப்பர் என்னன்னா தினகரனும் தினத்தந்தி. ஸோ எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம தலைவரை படத்தோட கட்டிங்ஸ் ஃபுல்லாக எடுத்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் வந்து எல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க, சரிங்களா. அதை அவங்களும் பாதி வச்சுருப்பாங்க. இப்போ என்னால் முடியாத ரொம்ப ரேர் கட்டிங்ஸ் வந்து என்னை தவிர அவங்க நிறையா வச்சுருந்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ரேர் கட்டிங்ஸ் இருக்கிறப்ப நான் அவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணி நான் அதையும் வந்து சேர்த்து நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ வந்து நம்ம உதயா சார் வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. இப்போ நான் அதன் மூலமாக இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரமாக வந்து பிரியாணியை இலையில போட்டுட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஆடியன்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் கட்டிங்கை வந்து வச்சிருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சுந்தரபாண்டியன் அவர்களும் ரவிச்சந்திரன் சார் அவர்களும். அதில் சுந்தரபாண்டியன் சார் நம்ம கிட்ட மூஞ்ச காமிக்க மாட்டேன்ட்டாரு. ரவிச்சந்திரன் சார் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அவரை தனியாக நேரில் போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம கார்த்திகேயன் சார். அவருக்கு பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய இங்கே இருக்குது. அப்புறமா வந்து செல்வம் சார், குமார் சார். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த பேப்பர் கட்டிங்கின் சொந்தக்காரர்கள். இந்த பேப்பர் கட்டிங்கை சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு மூலையில் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து புன்னகை மன்னனுடைய வெள்ளி விழா போஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நீங்களே எடுங்க சார். ஃபர்ஸ்ட் அபிராமி புன்னகை மன்னனுடைய வெள்ளி விழா போஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் வெள்ளி விழா ஓடலை அப்படின்னு நம்ம கமல் ரசிகர்களே நிறைய பேர் சொல்கிறாங்க. ரஜினி ஃபேன் சொல்லவா வேணும், எல்லா ஃபேன்ஸுமே இது ஓடலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 1986 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி, அதாவது இது டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக இந்த பிரத்யோக இது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி 1987 நாள் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 175 நாள் வரும். மதுரை அபிராமி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் இல்லாம சென்னை ஆனந்த் காம்ப்ளெக்ஸ்லயும் வெள்ளி விழா ஓடி இருக்கு. அதுக்கு பின்னாடி மதுரையை சார்ந்த அந்த நியூஸஸும் இதுல இருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து இது ஓடல கீடலைன்னு எவன் சொல்றானோ கிளம்பி வந்து கார்த்திகேயன் சாரை பாருங்க, அப்படியே எல்லாருக்கும் காமிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து நம்முடைய புன்னகை மன்னனுடைய வெள்ளி விழா போஸ்டர். ஆக்சுவலா இப்ப டபுள் டமாக்கா எல்லாமே என்னன்னா, இந்த போஸ்டர் தேடும் போது எங்களுக்கு இன்னும் சில பேர் இந்த போஸ்டர் வச்சிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். ரவிச்சந்திரன் சார் கிட்ட இன்னொரு காப்பி வேற இது இருக்கு, இன்னொரு பேப்பர் கட்டிங் அவர் வச்சிருக்காரு போல. அதை ஈவினிங் நம்ம போய் பார்க்கலாம். அப்படி இந்த புன்னகை மன்னன் ஓடவே இல்லை அப்படின்னு சொன்ன நம்ம கமல் சார் சகாக்களுக்கு இந்த பேப்பர் கட்டிங் சமர்ப்பணம். இது என்னுடைய பரிசு ரெட்டியாருங்களுக்கு. பிரசன்டே சார். தோஃபா கிஃப்ட் ரெட்டியார். ஸோ இவங்கெல்லாம் நம்ம ரிசர்ச் டீம்ல இருந்தாங்க. ஒருத்தரும் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. நீங்க. என் பேர் ஆனந்த். நான் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானுமே வந்து ஒரு கமலாசோட தீவிர ஃபேன்ற சொல்லியிருக்கு நான் பெருமைப்படுறேன். ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு சுற்றி உள்ள எல்லாரு பேருமே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கமல் தீவிர ரசிகர். ஸோ நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு விருமாண்டியோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எங்கள் இஸ்தாப்பாவோட போய் சேர்ந்து போய் பார்த்தேன். ஏன்னா அதில் சைக்கிளில் கூப்பிட்டு போவாங்க. ஒரு 2 பால் டப்பா இருக்கும், அதில் ஒரு தவிட்டு முட்டை இருக்கும். தவிட்டு முட்டை மேலே எனக்கு உட்கார வச்சு
விரும்மாண்டி படம் அம்பியா தேட்டரில் ஓப்பனிங் ஷோ நான் போய் பார்த்தேன். கமலில் என்ன கூட தெரியாது, பட் எனக்கு அது ஒரு ஆர்வம், கமல் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, ஊரில் வந்து பஞ்சுஸ்தபா இருக்காங்க, உங்களோட அண்ணன் வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து திரையில் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து படம் போட்டு காட்டுவாங்க. மோஸ்ட்லி அங்கே படம் வந்து என்ன படம் போடுவாங்கன்னா கமல் படம் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து அபூர்வ சகோதரர்கள். நாங்கள்னா வந்து நான் சதீஷ் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள்னா வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அபூர்வ சகோதரர்கள் உட்காந்து பார்த்தோம். ஸோ அதில் எனக்கு இன்ஸ்பயர் ஆனது தான் அபூர்வ சகோதரோட அவரோட ஆக்டிங். எனக்கு ஆக்டிங்னா அப்போ என்னன்னே தெரியாது, எனக்கு வந்து வயசு வந்து ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. எனக்கு என்ன ரீசன்னா, அவரோட ஆக்டிங் அப்படியே உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் உட்காந்து எல்லா பேரும் கண்ணில் அப்படியே தண்ணீராக கொட்டும். அந்த அபூர்வ சகோதரர் படம் பார்த்தா இப்போ கூட பார்த்தா கூட அந்த ஃபீல் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஃபீல்டில் இருந்து தான் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆனது. ஸோ இதில் வந்து இப்போ இந்த போஸ்ட்னா நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 175 டேஸ் வந்து புன்னகம் பண்ண ஆச்சரியமூட்டமாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எதுவுமே நம்ம ஆன்லைனில் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலுமே கிடைக்கிறது இல்லை. இப்போ ChatGPT ஏஐனா வந்துருச்சு, பட் அதில் தேடினாலுமே நான் ரீசெண்டாக கூட நான் தேடி பார்த்தேன் கமலோட ஹிஸ்ட்ரியில். பட் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. பட் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமூட்டானது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெங்களூரில் இருக்கிறவங்க வந்து உலகநாயகன் ஃபேன்ஸ்லேயே நம்பர் 1 வந்து பெங்களூர்னு. ஆனால் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் நம்பர் 2 எதுன்னு. கண்டிப்பாக அது சென்னை கிடையாது, மதுரை தான். இந்தியாவில் லார்ஜஸ்ட் கமல் ஃபேன்ஸ் இருக்க ஊர் பெங்களூர். அதுக்கப்புறம் எந்த ஊர் தெரியுமா? சென்னை. மதுரை 3வது தான் சென்னை. மதுரையில் தான் உலகநாயகனின் ஃபேன்ஸ் பெங்களூருக்கு அப்புறம் வெறித்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. புன்னகை மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்து பேப்பர் கட்டிங் நம்ம வந்து பார்த்தோம். அதை விட ஒரு 2 வருஷம் பின்னாடி போகலாம். ப்ளீஸ் கோ பேக். அந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. 42 வருஷம் பழமையான பேப்பர் கட்டிங் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னனாவது, அது எடுங்க சார், நீங்கள் எடுங்க. புன்னகை மன்னனாவது சென்னை ஆனந்த் காம்ப்ளெக்ஸ்லேயும் மதுரை அபிராமி காம்ப்ளெக்ஸ்லேயும் ஓடிச்சு. இது பார்த்தீங்கன்னா வெறும் மதுரையில் மட்டுமே ஓடின படம் உலகநாயகனின் வெள்ளி விழா படம் காக்கி சட்டை. காமிங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை 175 நாட்கள் ஓடினது சென்ட்ரல், மதுரை சென்ட்ரலில். 185 நாளில் ஒரு விழா கண்டக்ட் பண்ணி கமல் சார் அந்த விழாக்கு வந்து பயங்கரமாக அந்த விழாவை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா 185 நாள் தான் அந்த படம் ஓடிச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்பா 100 நாள் ஓடின இந்திய 175 நாள் ஓடலையா? அப்படி 185 நாள் ஓடின காக்கி சட்டை 20 நாள் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. அது கூட தெரியாமல் நிறைய கமல் ஃபேன்ஸு, நிறைய மற்ற நடிகர்கள் ஃபேன்ஸ்லாம் இந்த படம் 150 நாள் தான் ஓடிச்சு, வெள்ளி விழா லிஸ்ட்டில் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் நெத்தி அடி. இது வேணும்னா பின்னாடியும் பார்த்துக்குங்க, பேக்லையும் இருக்குது. இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்னு இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கி சட்டையுடைய 175 நாள் போஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இன்று அதாவது வெற்றி விழா கொண்டாட்டத்தை தொடர்ந்து இன்று வெள்ளி விழா காணும் காக்கி சட்டை 200வது நாளை நோக்கி. இப்போ மூஞ்சி எங்கே எடுத்துன்னு போய் வச்சுக்கிறீங்க ஹோட்டலில் நீங்களா அவங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கி சட்டை படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய பட வரிசையில் வந்து பயங்கரமாக ஓடின படம். அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபால்ஸ் வேறு எதுக்குமே இல்லைன்னு சொன்னாங்க. புன்னகை மன்னனும் அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டான ஒரு படம் வந்து இந்த காக்கி சட்டை பற்றி இவர் தான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கண் முன்னாடி காமிச்சவர். காக்கி சட்டை முழுக்க இவரையும் செல்வம் சாரையும் சேரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காக்கி சட்டை கண்டுபிடிச்சி எடுத்து வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றியும் கமல் சாரை பற்றியும் 2-3 வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். நான் வந்து கமல் சாரோட கொஞ்சம் ரசிகனாக இருக்கிறது வந்து எங்கள் மாமாங்களை வச்சு தான். மாமாவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி. ஆனால் எங்களுக்கு வந்து கமல் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறது அவரோட நடிப்பு ஒன்று எங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். இன்னும் மேலும் சொல்லப்போனால் கலைக்கோபுரம் கமலஹாசன் நற்பணி இயக்கம்னு வச்சதே எங்கள் மாமாவங்க தான். ஆனால் அதோட பதிவு என்ன இருக்குது, நாங்கள் இப்போதைக்கு அதை தேடி எடுக்க முடியலை. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் தீவிர பக்தனாக தான் இருப்போம், கமலோட ரசிகராக தான் இருப்போம். அவர் என்ன வேணாலும் செஞ்சாலும் சரி. இதை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு காரணம். ஓகே, என்னோடய பேர் வந்து சதீஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியிலிருந்துமே நானும் வந்து ஆண்டவரோட ஒரு வெறித்தனமான ஃபேன் தான். அவர் வந்து உலகநாயகன் இந்த டைமில் சொல்ல முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருக்கோம், அவரே சொல்லிட்டாரு எங்களை உலகநாயகன் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன ஒரு காரணத்தினால தான் நாங்கள் இப்போ அவரை உலகநாயகன் சொல்லாமல் அவர் மறுத்த காரணத்தினால இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு நாங்கள் வந்து அவர் விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு ரேஞ்சு தான், கேலக்ஸி ஸ்டார்ன்ற வரைக்கும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். இப்படி ஃப்யூச்சரில் தெரியல, இன்னும் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அது வந்து சயின்டிஸ்ட் இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அந்த பேரை சேர்த்துக்குவோம். காக்கி சட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து
முன்னாடி வந்து இந்த விசிஆர் கலாச்சாரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டெக்கு கேசட்டில் தான் நான் ஃபஸ்ட் இந்த படம்லாம் பார்த்துருக்கேன். டிவியில் இந்த ஃப்ரெண்டு சொன்னாங்கலாம் ஒரே செட்டு தான், நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து எங்களுக்கு தேட்டருக்கெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, அந்த இது ரீச் கிடையாது. ஒரு 1வது 2வதுலாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ எங்கள் ஊர் அப்படின்னா இந்த ஊரில் வந்து டெக்கில் ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு காது குத்து அப்படின்னா என்ன படம் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வ சகோதரர்கள் ஓடும், காக்கி சட்டை, விக்ரம் ஓடும், ஒரு வெற்றி விழா ஓடும். கிட்டத்தட்ட இந்த 4 படங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்ப்ளேட், எப்பயுமே அது திருப்பி ஓடும், நாங்கள் திருப்பி பார்த்துட்டே இருப்போம். புன்னகை மன்னனும் அதில் வரும். ஆனால் என்ன, அந்த புன்னகை மன்னன் பார்க்கும்போது இப்போ அந்த பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்தோம், அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்து அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் கமல் படம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்றத நாங்கள் வந்து 1வது படிக்கும் போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு நாங்கள் புன்னகைமன்னன் பார்த்து பழக்கப்பட்டதுனால தான் விக்ரம் அந்த ஓப்பனிங் சீனை எங்களால் நம்ப முடிஞ்சிச்சு. சரி ஓகே, உண்மையிலே கமல் செத்துட்டாருன்னா ஆமாம் செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இந்த படத்தில் அடுத்து கமலே இல்லைனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பழைய படங்களை பற்றி பெருசாக ஈவன் 90s கிட்ஸ் தான் நாங்கள், 90s கிட்ஸ்னால இந்த படங்கள் எல்லாம் வந்து தேட்டரில் வந்து ரீரிலீஸு அந்த மாதிரி டைமில் தான் போய் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படத்தில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்க காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் வந்து அந்த பம்பில் வந்து இதில் ஏறி போவார், அது எது டூப்பு கிடையாது, ரோப்பு போட்டிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இல்லை, அவர் ஏறுவார். அவருக்கு வந்து அப்போ வந்து ஒரு 30+ அந்த ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி நம்ம நிறையா ஹீரோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஃபிட்னஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி, அவ்வளோ சேஃப்டி இருக்குது, ரோப் எல்லாமே வச்சுட்டுமே வந்து என்னென்னா அவங்களால ஒரு சீன் பண்ணணும் அப்படின்னா அது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. வந்து கமல்ஹாசன் வந்து என்றைக்குமே அப்படி கிடையாது. அவர் வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் அவர் ஃபிசிக்கலாக அவரே மேலே ஏறி இருப்பார். இந்த காக்கி சட்டையை வந்து திரையில் பார்த்துருக்கேன், அதே மாதிரி டிவியில் பார்த்துருக்கேன் டெக்கில். பட் தேட்டரில் பார்க்குறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அது மேபி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போவோம். ஏன்னா இப்போ வந்து எல்லா ரீரிலீஸ் படங்களையும் நாங்கள் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து குணா வரைக்குமே போயிட்டு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். பட் இதை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். பட் இதை நான் தேட்டரில் பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் தான், மற்றபடி ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த படம் வந்து மதுரையில் மட்டும்தான் ஓடி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டுங்கிறீங்க, பட் அதையும் எங்களால் ஒத்துக்க முடியல. நாங்கள் மதுரை தான் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் எப்பயுமே. எங்களை அடிச்சுக்கிறதுக்கு வந்து ஆண்டவர் அப்படின்னாலே வந்து ஆண்டவருடைய முரட்டு பக்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மதுரை தான். எங்களுக்கு அடுத்து நீங்கள் பெங்களூரை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்ன மதுரையா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? அதான் நீங்க நெஞ்ச நிமித்திட்டு வர தோரணையில இருந்து தெரியுது. 2 சம்பவங்களை பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் மதுரையில மட்டுமே ஓடின அடுத்த படத்தை பார்க்க போறோம். அது என்ன படம் அப்படின்னு ஏதாவது கெஸ் இருக்கா? இவங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு. சரி நீங்க எடுங்க, சர்ப்ரைஸா பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் ஓடின படம். கே பாலச்சந்தர் சாரும் கமலஹாசன் சாரும் இணைந்து ஒர்க் பண்ண கடைசி படம். அதாவது கே பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண, கமல் சார் நடிக்க, ஹீரோவா நடிக்க எடுக்கப்பட்ட கடைசி படம். இது வந்து உன்னால் முடியும் தம்பியுடைய 100 நாள் பேப்பர் கட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா நடனா காம்ப்ளெக்ஸ்ல வந்து 100 நாள் ஓடி இருக்கு. இது வெறும் மதுரையில மட்டும் ஓடின சிறப்பு வந்து இந்த படத்துக்கும் உண்டு. ஏன்னா வேற எங்கேயுமே இது 100 நாள் ஓடல, மதுரையில மட்டுமே ஓடின 100 நாள் படம் உன்னால் முடியும் தம்பி. பத்தி வந்து தோழர் சிவா அவர்கள் பேசுவாரு. வணக்கங்க, என்னோட நேம் சிவா. நான் இங்கே மதுரையில் தான் இருக்கேன். இப்போது நம்ம வந்து கமலஹாசனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜேர்னி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மதுரையில் சிந்தாமணி தேட்டர்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஆளவந்தான் படம் ரிலீஸு. அந்த படத்தை வந்து பார்க்கணுன்றதுக்காக அப்பா கிட்ட அடம் பிடிச்சி அழுது மொட்டை கமலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவரை நான் டைரெக்டாக பார்த்தது வந்து எங்கன்னா வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வந்து தசாவதாரம் படம் வந்து ரிலீஸ் டேட்டுக்கு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் பண்ணாங்க. செகண்டு வந்து ஒரே நாளில் மதுரையில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில், தேர்டு வந்து சென்னையில். இது வந்து ஹெலிகாப்டர் மூலிமா ட்ராவல் பண்ணி வந்தார். அப்போது வேலம்மாள்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து கமல்ஹாசன் வந்து வண்டியில் போகிறாங்க. நான் பின்னாடியே வந்து 2 வீலரில் விரட்டிட்டு போகிறேன் அவரை பார்க்குறதுக்கு. அவர் வந்து என்ன யோசிச்சுருந்துருப்பாருன்னா, தம்பி இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா தப்பாயிடும் அப்படின்ற பகுத்தறிவு மற்றவங்க மேலே கொண்ட ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். உடல் தானம் முதற்கொண்டும் நம்ம தலைவர் வந்து பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம அதே ரகத்தில் ஒரு படம் பார்க்க போகிறோம். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னால் முடியும் தம்பி. இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறையா பேசிகிட்டே போகலாம். இதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இவங்க ஃபேமிலி வந்து ஒரு உயர் ஜாதியில் இருப்பாங்க. உயர் ஜாதியிலேருந்து தாழ்ந்த ஜாதியை வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கீழே பார்க்குற மாதிரியான எண்ணம் கொண்ட தகப்பனாருக்கு வந்து இவர் மகனாக இருப்பார். பட் அந்த பார்வை வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அங்க 4 குழந்தைகளை தீயில இருந்து காப்பாத்தினா அந்த ராம கோச்சுக்குவானா? அங்க ஐயோ ஐயோன்னு அலறவங்களை விட்டுட்டு இங்க ராமா ராமான்னு பாடினாதான் சந்தோஷப்படுவானா? நீங்களே சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா அந்த ராமனை கேட்டு சொல்லுங்க. பாட்டிலே வந்து கர்நாடக சங்கீதம் வந்து அவங்க அப்பா பாடுவாரு. பட் இவர் வந்து மக்களுக்கான கிராமத்து இசையை வந்து வச்சு பாடி இருந்திருப்பாரு. இங்கேயே வந்து சமத்துவத்தையும் பகுத்தறிவையும் பேசக்கூடிய படம் தான் இது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம். அப்பயே தலைவர் வந்து அந்த மாதிரியான பகுத்தறிவு படங்களையும் எடுத்து இயக்கியிருக்காருன்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4வது படம் பார்க்க போறோம். இந்த படமும் மதுரையில மட்டுமே ஓடின படம். இந்த படத்தை பத்தி நம்ம செல்வம் சார் பேச போறாரு. அவர் வந்து எங்களை மதுரையில வந்து வரவேற்றதே வந்து செல்வம் சார் தான். அவரின் வரவேற்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அவர் தான் பேச போறாரு. இப்போ அது என்ன படம்னா உயர்ந்த உள்ளம். உயர்ந்த உள்ளம்க்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 போஸ்டர் கிடைச்சிருக்கு. அதாவது 100 நாள் அப்புறம் 75 நாள் 2 போஸ்டர்கள் கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து நடனா காம்ப்ளெக்ஸ்ல தான் வந்து 100 நாள் ஓடி இருக்கு. இதை பத்தி நம்ம செல்வம் சார் பேசுவார். ரொம்ப வெறியன் கமலஹாசனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த உயர்ந்த உள்ளத்தை பார்க்கும்போது நான் வந்து ஓப்பன் ஷோ பார்க்கல, சிலைமான் டூர் இன் தியேட்டர் தான் பார்த்தேன். அந்த படத்தை வச்சு பார்க்கும்போது எவன் பணக்காரனாக இருந்தாலும் அந்த இதை வந்து கரெக்டான இதில் வைக்கல என்றால் எந்த அளவு போகணும்னு ஆட்டோ ஓட்டினார். நானும் ஆட்டோ தான் ஓட்டேன். கமலஹாசன் ரசிகர் தான். நான் பச்சை கூட ஊற்றியிருக்கேன். அவர் வெறித்தனமான ஆள். நான் அவ்வளோ வெறித்தனமாக இருப்பேன். கமல் ரசிகர். நாங்கள்லாம் அந்த தேட்டரில் கிடைக்கல என்றால் ஒரு புளிமை வச்சு தேட்டரில் அந்த ஸ்க்ரீனை வச்சு அந்த ஸ்க்ரீனை வச்சு செவத்தில் வச்சு பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டில்லையும் பார்ப்போம். அவ்வளோ வெறியாக இருப்போம். ஒவ்வொரு ஸ்டில்லையும் அந்த ஃபிலிம் வருது. அந்த ஃபிலிம் வந்து ஒவ்வொரு ஸ்டில்லாக பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த ஸ்டில் நல்லா இருக்குது, அந்த ஸ்டில் நல்லா இருக்குன்னு செவத்தில் அந்த வெள்ளை இதை வச்சு செவத்து வெள்ளை பப்பல் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் கமல் ரசிகர். என்னால் தினம் பேச முடியல, படவடன்னு வருது. நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்ப நாங்களாம் மலேசியாக்காரனாடா. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மதுரை சம்பவத்தை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரோட நாங்க தான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சைட்ல பார்த்தா உண்மைதான். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நாள் ஓடின படம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாஸ்தி. அதாவது அங்க வெறித்தனமா பயங்கரமா கட் அவுட் வச்சு மாலை போடுறவங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஸோ இந்த லோகேஷ் கனகராஜ் வெர்சஸ் மணிகண்டன் மாதிரி இந்த பெங்களூர் வெர்சஸ் மதுரை போயிட்டு இருக்கட்டும். ஆனால் இந்த சென்னையை விட ஒருபடி மேலேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டம் படம் வந்து சென்னையில் 105 நாளோ எவ்வளோ ஓடிச்சு. ஆனால் மதுரையில் தான் 112 நாளோ 118 நாளோ ஓடிச்சு. அந்த போஸ்டர் இப்போ நமக்கு கிடச்சிருக்குது. அதுதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சட்டம் படத்துடைய 100 நாள் போஸ்டர். இது நம்ம சென்னையிலே பார்த்துட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சாரும் ஒரு காப்பி வச்சிருக்காரு. அதாவது சென்னையில் இருந்த அதே பேப்பர் கட்டிங் இங்கேயும் இங்கே மதுரையில் இது பண்ணியிருக்காங்க, அதை விட்டுருக்காங்க. அந்த பேப்பர் கட்டிங்கோட சேர்த்து 110வது நாள் பேப்பர் கட்டிங் காமிச்சிருங்க சார். மதுரை சினிப்பிரியாவில் 110 நாள் பேப்பர் கட்டிங். அதுக்கு மேலேயும் படம் ஓடி இருந்திருக்கு. 118 நாள் ஓடி இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேப்பர் கட்டிங். சரி, இதை பற்றி நீங்களே பேசிடுங்க சார். ஏன்னா இதோடைய உரிமையாளர் வந்து இவர் தான், சட்டம் படத்தின் உரிமையாளர். சட்டம் படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் எனக்கு நிச்சயமாக அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படின்னா சட்டம் படம் 100 நாள் ஓடிச்சு அப்படின்னு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? பட் இந்த கட்டிங்ஸ் எப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட நண்பர்கள் மூலமாக தான் நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னால் வந்து எடுக்க முடிஞ்சு. நிச்சயமாக என்னால் ஒரு ஆளால் முடியாது. நான் மட்டும் இதோட சொந்தக்காரன் கிடையாது. சரிங்களா? எனக்கு இப்போ நம்ம கமல் ஃபேன்ஸ் எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் அவங்க நான் கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு ரேர் பீஸ் இது வந்து. இந்த பீஸ் யார்கிட்டையுமே இருக்காது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், வேறு யாராவது கமல் ஃபேன்ஸ் இருந்தால் கூட இதை காட்டுங்க. இந்த மாதிரி இருக்கு. மதுரையில் ரவிச்சந்திரன் சார் வச்சிருக்காரு. ஓகே, ரவி சார். அதான் அதுவுமே அது எங்க மதுரைக்காரங்க தானே. அதில் இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கிளியராகவே இருக்கு, தேயாமல் இருக்கு. சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து அது இப்போ உங்களுக்கு வந்து வெறித்தனமான ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒளிஞ்சு சும்மா நம்ம வாயில மட்டும் பேசுகிற ஆளுங்களாம் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ நம்ம சார் சொன்ன மாதிரியா பெங்களூரா தமிழ்நாடா நீ அப்படி வச்சு பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு இவங்க யாருக்காக இருந்தாலும் மதுரை தாங்க பெஸ்ட்டு. சரிங்களா? தலைவர்னாலே மதுரை தாங்க. இதை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் எங்கே. சரிங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பேப்பர் கட்டிங் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 2005க்கு மேலே தான் இந்த ஆன்லைன் மோகம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வச்சுட்டு இருந்தவங்க தான் நம்மள மாதிரி ஆட்கள்லாம். அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் மோகம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேர் மட்டும்தான் இதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணாங்க. அதாவது ராஜபுர ராமு சார், ஜீவா கலைஞானி சார், அப்புறம் சுந்தர் சார், இவங்க அதுமாதிரி இன்னொரு கொஞ்சம் பேர் அவங்கெல்லாம் தான் வந்து ஆன்லைனில் வந்து இந்த பேப்பர் கட்டிங் வந்து போஸ்ட் பண்ணாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆன்லைனில் போஸ்ட் பண்ண அந்த பேப்பர் கட்டிங் மட்டும்தான் ஓடிச்சு. அதாவது 150 நாள் வரைக்கும் ஒரு விழா நடத்தினாங்க காக்கி சட்டைக்குன்னா, அவ்வளோ நாள் தான் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு நம்ம ரசிகர்களே முடிவு பண்ணிடுறாங்க. இந்த வந்து சட்டம் வந்து இவ்வளோதான் கிடைக்கலப்பா, பேப்பர் கட்டிங்கே இல்லைன்னு நினச்சிடுறாங்க. ஆனால் இந்த வீடியோக்கள்லாம் மெயினாக எடுக்கிறதுக்கு முழு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் தெரியாது. இப்போ சாரே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கிடையாது, ஃபேஸ்புக்கில் கிடையாது, அதனால இருக்க மாட்டாங்க. அதனால தான் இதெல்லாம் வெளியே வரல இன்னும். அதனால வந்து இப்போ வராதனால இப்போ என்ன சொல்றானுங்க, இதெல்லாம் வந்து ஃபேக் ஏடா ஃபேக்கா ஏன்டா நாங்க பண்றோம். தோழிகளே நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, சும்மாவே சொல்லுங்க. சோ அப்படி வந்து இந்த உலகநாயகனின் சரித்திரம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, பிதுக்கப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை ஒன்னொன்னா வெளியே கொண்டு வரோம். அதனுடைய டாப் மோஸ்ட் தான் இந்த மதுரை சம்பவம். இந்த மதுரை சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட நானும் கார்த்திகேயன் சார் 6 மாதம் பிளான் பண்ணி அது கரெக்டாக எல்லாமே கிடைக்கணும்னு கிடைச்சி இன்னும் இப்போ தான் கை கூடி இருக்கு. இன்னும் நிறைய பேப்பர் கட்டிங் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சொல்லப்போனால் டிக் 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 படத்துடைய 100வது நாள் போஸ்டர் வந்து மதுரையில் மட்டும்தான் ஓடிச்சு, சினிப்பிரியாவில். அது நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. 16 வயதினோட 260 நாள் போஸ்டர் கிடைக்கல. இன்னும் நிறைய படம் 35 படத்துக்கு மேலே 100 நாள் வெளியிட ஓடி இருக்கு நம்ம மதுரையில். அந்த லிஸ்ட்டு கூட இந்த வீடியோவில் அப்படியே நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து மதுரையில் ஓடின படங்களுடைய வரிசை பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போகுது. ஒரு கைதியின் டைரி 177வது நாள் போஸ்ட் வந்து சினிப்பிரியா தான். அதை வந்து நம்ம ஜீவா கலைஞானி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், வீடியோ மூலமாக ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து பேப்பர் கட்டிங்காக நமக்கு இல்லை, அது வந்து கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு அவர்கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி வந்து மதுரையில் ஓடின இந்த படங்களை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு முழு காரணமாக இருந்த கார்த்திகேயன் சாருக்கு நான் முழு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொம்பமுத்து சாரையும் அழகர் சாரையும். அவங்க 2 பேருமே பர்சனல் ரீசன்னால் அவங்களால வர முடியல. அவங்க முன்னிலையில் தான் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அது நடக்க முடியாமல் போச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த KS ரவி சாருக்கு நான் வெறும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா KS ரவி சார் வந்து சொல்லப்போனால் எங்களோட PRO மாதிரி ஆகிட்டார், மேனேஜர் மாதிரி ஆகிட்டார். எல்லாத்தையும் இப்போ கூட ஃபோனில் வந்து கேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த முழு பெருமை வந்து இப்போதைக்கு KS ரவி சாருக்கு தான் சேரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கொம்பமுத்து சார் நமக்காக ஒரு பிரத்யேக வீடியோ அனுப்பியிருக்காரு, அதை பார்க்கலாம். வணக்கம், நான் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து கமலம்பன் கொம்பமுத்து. அது போக வந்து பரமக்குடியாரின் பயமறியா பாசக்கார பயிர டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1980களிலிருந்து நம்மளோட தீவிர ரசிகராக இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டு இருக்கோம். நானும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நம்ம ஊருக்காக இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருப்போம். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமா உலக ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, அரசியல் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எப்போயுமே வந்து முதலிடமாக வந்து கருதப்படக்கூடிய ஒரே மாநிலம் ஊர் மதுரை தான். மதுரையில் வந்து ரிசல்ட் எப்படி கிடைக்குதோ அதை வச்சுட்டா அரசியல் தலைமையும் சரி, சினிமாவோட இதுவும் நிர்ணயிக்கப்படும்ன்றது ஊரறிஞ்ச உண்மை. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட நம்ம ஒரு நடித்த நிறைய திரைப்படங்களை வந்து நிறைய நாள் ஓடலாம் அப்படின்னு சொல்லி பல மீடியாக்கள் வந்து அதை செய்தி தொடர்பாக நம்மளுக்கு வந்து தகவலை பரிமாற்றம் கொடுக்கல. தலைவர் அதை பெருசாக விரும்புறதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை படங்கள் வந்து மதுரையில் வெளியில் ஓடி இருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக பத்திரிகை பேப்பர் கட்டிங்ஸ் ஃபுல்லாக எடுத்து நம்ம மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய அன்பு சகோதரர் பியூட்டி புகழ் திரு நம்மவரின் பற்றாளர் உதயபாரதி அவர்களும், சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர் நம்மவரின் மூத்த ரசிகர்கள் ஒருவருமான முகப்பேர் KS ரவி மற்றும் அவர்களுடன் இணைந்து பல நண்பர்களும் சேர்ந்து இந்த தகவல் களஞ்சியத்தை வெளியிட்டு வருகிறார்கள். இவர்களது செயல் இன்னும் சிறப்புற மதுரை மாநகர மாவட்ட தலைமை மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் நற்பணி இயக்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பரமக்குடியாரின் பயமறியா பாசக்கார பயிரின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நானும் மதுரைக்காரன் தாண்டா.
ஆக்சுவலாக என்ன பார்த்தோன்னா மதுரை சம்பவம் தான் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மந்த்ஸாக நாங்கள் இதை பற்றி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மதுரைன்னு மட்டும் இல்லை, மொத்தமே எல்லாம் இந்த போஸ்டர்ஸ் கலெக்ஷன்ஸு, வேறு ஊர்லேருந்து வீடியோஸ் வர்றது, கமல் ஃபேன்ஸ் எல்லாம் டுகெதர் வந்து ஸ்ரீலங்கா, சிலோன்லேருந்து மதுரை, பெங்களூர் இருக்கிற எல்லா ஊருங்கலேருந்தும் டுகெதர் வந்து கமல் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மகாநதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ புன்னகை மன்னன் வரைக்கும் ஃபுல் எல்லாமே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டோம். இன்னமும் நிறைய போஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய கலெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முகப்பேர் ரவி சாருக்கும், அப்புறம் சௌமியா காயு நம்ம சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட், அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷால். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்காக வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும், அப்புறம் நம்மளோட ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மதுரையில் நம்ம அம்மா மெஸ்ஸில் இருக்கோம். வந்து ஐர மீன் குழம்பு வந்து நம்ம சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஐர மீன் குழம்புக்காக தான் வந்து நம்ம வந்து அம்மா மெஸ் தேடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு குடி அப்படின்னு நம்ம சாப்பிட போகிறோம். மதுரைக்கு வந்து மதுரை சம்பவத்தில் இந்த சம்பவத்தில் முயல் கறியும் புறா ஃப்ரையும் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ அடுத்தது நம்ம ரவிச்சந்திரன் சார் பார்க்க போகிறோம். முயல் பிரியாணியையும் புறா ரோஸ்ட்டையும் வெளுத்து வாங்கின்னு இருக்கிறாங்க நம்முடைய எபிசோட் டைரக்டர் சோனியா. பாவிகளா, மதுரை சட்னி தானா ஃபேமஸ்டா, கிட்னிக்குமா ஃபேமஸ்? இங்க எல்லாத்துக்குமே ஃபேமஸ்டா. வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பூங்கா நகர் மதுரையில் இருக்கிறோம். இப்போ வந்து பயங்கரமான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து எல்லாம் பார்த்து அரண்டு போயிட்டு இருக்காங்க. அதிக உலக நாயகனின் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து இப்போ நம்ம மதுரையில் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். கிளம்பி வேகமாக விறுவிறுன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம போக போகிறது ரவிச்சந்திரன் சாரோட வீட்டுக்கு. அவருடைய வீட்டில் இருக்க பேப்பர் கட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யார் பக்கம் வந்திருக்கோம்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட லாயர் கமல் சாருடைய பழமையான ரசிகர் ரவிச்சந்திரன் சார் பார்க்க வந்திருக்கோம். ரவிச்சந்திரன் சாரும் சுந்தரபாண்டியன் சாரும் சேர்ந்து தான் நமக்கு இத்தனை பேப்பர் கட்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு முழு காரணமா இருந்திருக்காங்க. ரவிச்சந்திரன் சார் பாத்தீங்கன்னா புன்னகை மன்னன் படத்தை 50 தடவைக்கு மேல தியேட்டர்ல பார்த்திருக்காரு. என்னையே மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 50 வருட பழமையான ஒரு ஃபேன் நம்ம ரவி சார் மாதிரியே ரவிச்சந்திரன் சாரும். அவர் கமல் சாரை பத்தி ஒரு 2-3 வார்த்தைகள் நமக்கு சொல்லுவாரு. கமல் ஒரு சிறந்த நடிகர், அவர் ஒரு சிறந்த அறிவாளி. அவர் படம்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம். அவர் ஃபேனு. நான் ஒரு 50 வருடங்களாக அவர் ஃபேனு. அவருடைய முதல் ரசித்து பார்த்த படம் 3 முடிச்சு. அதில் சிறந்த நடிப்பை காட்சிப்பார். அவர் எந்த கேரக்டர் போகிறாரோ அதில் அப்படியே ஒட்டிடுவார். அவரை ரொம்ப பிடிச்ச படம் வந்து நாயகன். சிறந்த அரசியல்வாதி, அறிவாளி. சினிமா துறையில் அவர் பெரிய ஒரு மேதை என்று சொல்லலாம். கே பாலச்சந்தருக்கு அடுத்து அவர் தான் சினிமா துறையில் ஒரு சின்ன பாலச்சந்தர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சாரும் சுந்தரபாண்டியன் சாரும் தான் இந்த பழமையான ரசிகர்கள். அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகேயன் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பேப்பர் கட்டிங் வந்து வச்சிருந்திருக்காங்க. இது ஒருத்தரும் ஒரு மூலையில வச்சிருந்திருக்காங்க. அதை நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது தான் நம்ம கார்த்திகேயன் சார். ஸோ இவர்கிட்டயும் நம்ம கொடுத்த பேப்பர், இவர்கிட்ட இருந்து நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம காலையில பார்த்துல இருந்தது. ஸோ இவர்கிட்ட இன்னொரு செட் இருக்குது. இதுதான் ஆச்சரியம். இவர் வந்து தூசி தட்டி தேடி நிறைய எடுத்து வச்சிருக்காரு. பட் நமக்கு இப்போதைக்கு நம்ம பார்த்த பேப்பர் கட்டிங்க தான் இன்னொரு செட்டு வந்து இதுல இருக்கு. சார் இதை நான் பார்த்துக்கிறேன் உங்க அனுமதியோட. இது வந்து பாத்தீங்கன்னா புன்னகை மன்னனுடைய இன்னொரு பேப்பர் கட்டிங். அதாவது இவர்கிட்ட இருக்க பேப்பர் கட்டிங். காலையில நம்ம பார்த்தது ஒண்ணு, மறுபடியும் இது இன்னொரு செட்டு. இவர் இன்னொரு செட்டு வச்சிருக்காரு புன்னகை மன்னன். அதுக்கப்புறம் சட்டம் படத்துடைய 110வது நாள் பேப்பர் கட்டிங். இது வந்து தெளிவா இருக்கு. நம்ம காலைல பார்த்து ரொம்ப கிளம்சியா இருந்தது. இது தெளிவா இருக்கு. ஸோ அது இல்லாமல் உயர்ந்த உள்ளம் அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி காலையில் கொடுத்துட்டாங்க. அதெல்லாமே இவர்கிட்ட இருந்த சில பேப்பர் கட்டிங்ஸ் தான். இவரும் இவர் நண்பர்களும் சேர்த்து வச்சது. அதில் ஒரு சில உயிரோடு இல்லை இப்போ. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பழமையான கமல் ரசிகர்களை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. சார் உங்களுடைய தியேட்டர் அனுபவத்தை சொல்லுங்கள் சார். எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகும், எப்படி நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் ரிலீஸ் ஆனோன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட கமல் ரசிகர் மன்றம் மதுரை அண்ணா நகரில் முத்துன்னு ஒருத்தர் வச்சுருந்தாரு.
அவரோட சேர்ந்து போவோம். ஓப்பனிங் ஷோ தான் பார்ப்போம். கமல்ராஜ் இருப்பான் எல்லாருமே. மற்றும் பல படங்களை வந்து ஓப்பனிங் ஷோவே பார்த்துருக்கோம். இங்கே மதுரை சினிப்பிரியா தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தீவிர ரசிகர்களை பார்க்கும்போது கமல்ஹாசன் சாரை அடிச்சுக்க முடியாதுன்னு நமக்கு தோணுது. ஸோ இந்த வாட்டி மதுரையில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனது நம்ம அழகர் சாரையும் பொம்பமுத்து சாரையும் மீட் பண்ண முடியாதுதான். பட் அதுக்கு பதிலாக நம்ம ரவிச்சந்திரன் சாரையும் கார்த்திகேயன் சாரையும் பார்த்தது நமக்கு வந்து இன்னும் பெருமையா இருக்கு. இன்னும் சில பேரை பார்த்தோம். ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தாவை பார்த்தோம். அவர் வந்து கிட்டத்தட்ட 1/2 hour மேலே பேசினார். ஆனால் எங்களை அவர் அனுமதிக்கல வீடியோ எடுக்க. ஒரு கால் உடஞ்சி போயிருந்தது, சட்டை கூட போடாத ஒரு தாத்தா பயங்கரமா பேசினார். எங்களை அதை பார்த்து பூரிப்பா இருந்தது. ஆனா என்ன, அவங்கெல்லாம் கேமராவை எடுக்க எங்களை அலோவ் பண்ணல. ஸோ இந்த மதுரை சம்பவம் இதோட நிறைவடையாது. இன்னும் நிறைய வந்து பேப்பர் கட்டிங்ஸ் கிடைக்கணும். இன்னும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இன்னும் மறுபடியும் பொம்பமுத்து சாரையும் அழகர் சாரையும் பழைய கமல்ஹாசன் சார் ஃபேன்ஸையும் நாங்கள் மதுரையில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி எங்களுக்காக நேரத்தை ஒதுக்குனதுக்கு. நன்றி. மதுரையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 படங்களுக்கு மேலே வெள்ளி விழா மற்றும் 100 நாள் ஓடி இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 படத்துடைய அரிய பேப்பர் கட்டிங்ஸை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் சில பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு. அதை நம் நண்பர்கள் சகாக்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, யாரெல்லாம் பேப்பர் கட்டிங் வச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு என்னையோ கார்த்திகேயன் சாரையோ இல்லை KS ரவி சாரையோ கான்டாக்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி மதுரை சம்பவத்தில் நிறைவடைந்து அடுத்து வேறு ஒரு சம்பவத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.